ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அருணா ரங்கன்ஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸ். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கரி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ், ரெசிபீஸ், அதுக்கு ரிலேட்டடாக உண்டான டிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து டெம்பிள்ஸை பற்றி வீடியோஸ், ஃபெஸ்டிவ் ஒகேஷன்ஸை பற்றி வீடியோஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் மாரல் ஸ்டோரிஸு, இந்த மாதிரியான வந்து ஒரு கலப்படமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வகையில் தான் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் எடுத்து அதை வந்து ஒரு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணலான்னு நினச்சேன். அப்படி தான் இந்த துளசி செடியை வளர்க்குறத பற்றியும் அதோட மகாத்மியம் என்னங்கிறத பற்றியும் ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் கம்பைல் பண்ணி அதை இங்கே வந்து உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலையானா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த துளசி செடியை பற்றி என்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், வாங்க போய் வீடியோவில் பார்க்கலாமா? இந்து சமயத்தில் துளசி என்ற தாவரம் புனிதமானதாக நம்பப்படுகின்றது. இந்துக்கள் துளசியை பூமிக்குரிய வெளிப்பாடு என கருதுகின்றனர். திருமாலை இடைவிடாது துதித்து கொண்டிருப்பவள் துளசி. அவளின் இன்னொரு வடிவமே பூமியின் கண்ணுள்ள துளசி செடியாகும். இந்துக்களின் வீடுகளில் நடுமுற்றத்திலோ அன்றி வீடு முட்புறத்திலோ அதை மாடங்களில் நட்டு வளர்த்து வருவதற்கு சமய, மருத்துவ மற்றும் அதனின்றும் பெறும் எண்ணெய் முக்கிய காரணமாகும். தேவி பாகவத புராணத்தில் துளசி செல்வத்தின் அதிபதியாகவும் மகாவிஷ்ணுவின் துணைவியாகவும் வருணிக்கப்படுகின்றாள். விஷ்ணுவின் துணைவியர்கள் லக்ஷ்மி, சரஸ்வதி, கங்கை ஆகியோர் ஆகும். ஒருமுறை விஷ்ணுவோடு கங்கா உல்லாசமாக இருப்பதைக் கண்டு பொறாமை கொண்ட சரஸ்வதி கங்கையை தரையில் இழுத்தாள். அப்பொழுது லக்ஷ்மி கங்கையை காப்பாற்ற ஓடினாள். சீற்றமடைந்த சரஸ்வதி லக்ஷ்மி பூமியில் செடியாக பிறக்க சாபமிட்டாள். மேலும் கங்கா ஆனது கங்கா நதியாகவும் சரஸ்வதியானது சரஸ்வதி நதியாகவும் பிறக்க ஒருவருக்கொருவர் சபித்தார்கள். சரஸ்வதியின் சாபத்தினால் லக்ஷ்மி துளசியாக பூமியில் பிறக்க விஷ்ணு அவளை சமாதானம் செய்து, நீ பூவுலகில் செடியாக அவதரித்தாலும் அதே வேளையில் என்னுடனும் இருப்பாய் என அனுக்கிரகம் செய்கின்றார். துளசி செடியை வளர்த்து பூஜிப்பதால் கிடைக்கும் பாக்கியம் என்ன? இல்லங்களில் துளசியை வளர்த்து பூஜிப்பதால் அந்த இல்லமே செழிப்படையும் என்பது ஐதீகம். துளசியின் மஞ்சரியை ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமர்ப்பிப்பவர் எல்லாவித பூக்களையும் சமர்ப்பித்த பலனை அடைவார்கள் என்று ஸ்ரீ பத்ம புராணம் கூறுகிறது. துளசி இலை ஹரியின் பூஜையில் சேர்க்கப்படாவிட்டால் அந்த பூஜையின் பலன் கிடைப்பதில்லை. மேலும் நிவேதனத்தின் போது துளசியின் ஸ்பரிசம் இருந்தால் மட்டுமே அந்த நிவேதனத்தை இறைவன் ஏற்கிறார். ஆகவே துளசி தீர்த்தத்தால் மட்டுமே நிவேதனம் செய்ய வேண்டும். துளசி இலையின் நுனியில் பிரம்மாவும், மத்தியில் விஷ்ணுவும், அடியில் சிவனும், மற்றைய பகுதிகளில் 2 அஸ்வினி தேவர்களும், 8 வசுக்களும், 11 ருத்ரர்களும், 12 ஆதித்யர்களும் எழுந்தருளி இருப்பதாக ஐதீகம். எந்த இல்லத்தில் துளசி இருக்கிறாளோ அந்த இல்லத்தில் துர்சக்திகள் அண்டாது. அதனால்தான் வீட்டு முற்றத்தில் துளசி வளர்க்கும் மரபு உண்டாகியது. மேலும் அந்த இல்லத்தில் வசிப்பவர்களுக்கு யமபயம் கிடையாது. துளசியை வளர்த்து தரிசித்து பூஜிப்பதால் மனம், வாக்கு, உடல் ஆகிய 3ஆலும் செய்த பாவங்கள் தொலையும். நாம பாரம்பரியமா பயன்படுத்துற இந்த துளசி இலைகள் நம்ம ஆரோக்கியத்திற்கு பல வகையில் உறுதுணையாக இருக்கு. துளசி மாதிரி மூலிகைகள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது, அது மூலமா பாதுகாக்கவும் படுகிறது என்ற ஒரு நோக்கத்திலும் கூட நம் முன்னோர்கள் இது போன்ற அர்ப்பணிப்புகளை பண்ணியிருக்கலாம் என்று தோணுகிறது. துளசி ஏராளமான நோய்களுக்கு மருந்தாகிறதுனால துளசியை மூலிகைகளின் அரசி என்று சொல்றாங்க. இது நம்மை நோய் வருமுன் காத்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அற்புத ஆற்றல் வாய்ந்தது.
வெண்துளசி, கருந்துளசி, நாய் துளசி, செந்துளசி, நற்று துளசி அப்படின்னு துளசியில பல வகைகள் இருக்கு. இப்ப நம்ம துளசியோட மருத்துவ பயன்கள் என்னென்னு பார்க்கலாம். காய்ச்சலுக்கு மருந்தாகும் துளசி, சளி இருமலுக்கு மருந்தாகும் துளசி. துளசி செடி தீர்க்கும் நாட்பட நோய்கள், தோல் நோய்களுக்கும் துளசி மருந்தாகும். சுத்தமான செம்பு பாத்திரத்தில் கொஞ்சம் நல்ல தண்ணீரை எடுத்து அதில் ஒரு கைப்பிடி துளசியை போட்டு 8 மணி நேரம் மூடி வச்சு அப்புறமா அந்த நீரை குடிச்சு வரணும். இதை வெறும் வயிற்றுல 48 நாட்கள் குடிச்சு வந்தாலே எந்த நோயும் அண்டாது. அதோட தோல் சுருக்கம் நீங்கி நரம்புகள் பலப்படும், பார்வை குறைபாடு நீங்கும், எப்பவும் இளமையா இருக்கலாம். தினமும் துளசி இலையை மென்னு சாறை விழுங்கி வந்தா குடல், வயிறு, வாய் தொடர்பான பல பிரச்சனைகள் வாழ்நாள் முழுக்க வரவே வராது. வாய் துர்நாற்றமும் இருக்காது. உடல்ல வியர்வை நாற்றம் பற்றி கவலைப்படுகிறவங்க குளிக்கிற தண்ணியில முந்தைய நாளை துளசி இலைகளை ஊற வச்சு அந்த தண்ணியில குளிச்சுட்டு வந்தா வியர்வை துர்நாற்றம் போய் உடல் மணக்கும். அப்பாப்பா, இவ்வளோ நன்மைகளா இருக்கு இந்த துளசியில. இது நம்மளுக்கு ஒரு கடவுள் தந்த வரப்பிரசாதம். இந்த செடியை கண்டிப்பா நம்ம வீட்டில் வளர்க்கணுங்கிற ஒரு சின்ன நோக்கம் தான் நான் இந்த வீடியோவை போட்டதே. இதை எப்படி வளர்க்கறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் நான் அதில் தரேன். துளசி செடியை வீட்டில் வளர்க்கறது ரொம்ப ஈஸி. விதைகள் மற்றும் வெட்டல் இரண்டிலிருந்தும், அதாவது கட்டிங்ல இருந்து கூட நம்ம இந்த துளசி செடியை நம்ம வளர்க்கலாம். விதையிலிருந்து வளர்க்கணும்னா விதைகளை நல்ல மண்ணு மேலே தெளிக்கணும். அந்த விரல்களை யூஸ் பண்ணி அந்த விதைகளை நல்லா கீழே அழுத்தணும். மண்ணு நல்ல ஈரமா இருக்கிறத நல்லா உறுதிப்படுத்திக்கணும். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி நல்ல சன்லைட் இருக்கிற இடத்துல நம்ம இந்த செடியை வச்சோம்னா நல்லா சீக்கிரமாவே நம்மளுக்கு நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிடும். இந்த துளசி செடியை வளர்க்கறதுக்கு ரொம்ப மெனக்கெட வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. சாதாரண ஒரு ஃப்ளாட்ல இருந்தா கூட நம்ம சூப்பரா இந்த துளசி செடியை வளர்க்கலாம். இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். போத் டிவைன் அண்ட் மெடிசினல். இது ரெண்டுமே நம்ம அனுபவிக்கணும்னா வீட்டில் கண்டிப்பா எல்லாருமே ஒரு துளசி செடியை வளர்த்து அதோட பெனிஃபிட்ஸை நம்ம அனுபவிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தா கூட நீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே இந்த கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.